கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையண்டு எங்கே நிற்கிறேன்டா கொலனில் முரசம் காணிவல் அதாவது முரசம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தேன் நான் முன் என்ட்ரன்ஸுக்கு நிற்கிறேன். அப்படியே பாருங்க வாசலில் இஞ்சால கார் பார்க் எல்லாமே நிறைய கார் பார்க் பண்ணலாம். இதை விட அங்கால அந்த சைட்லேயும் கார் பார்க் பண்ணலாம். வேறு லெவலில் செய்யணும். வணக்கம் தங்கச்சி. வேறு லெவலில் செய்யணும் பாருங்கோ. என்ட்ரன்ஸுன்ற அலங்கரிப்பு எப்படி சோடிச்சிக்கணும். இது ஒரு நான் நினைக்கிறேன் கல்யாண மண்டபம் செய்கிறார்கள். இந்த முன் வாசலுக்குரிய அலங்கார பொருட்களை கொடுத்து அவைன்ற இந்த கல்யாண நிகழ்வுகள் செய்கிறதுக்குரிய அதை வந்து முன்னுக்கே வச்சிருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டீம் தான் அதை இந்த முன் வாசல் அலங்காரம் மணவர அலங்காரம் எல்லாமே செய்து வச்சுக்கணும். முரசம் பார்த்திங்களா எப்படி இருக்கண்டு, முரசத்தையே நல்ல அழகாக வச்சுக்கணும். பாருங்க எப்படி இருக்கண்டு. அப்படியே வாசலில் வந்தோடனே எங்களோட கலாச்சாரத்தோட வாசலில் ஒரு கோலம், அப்படியே கோலத்தை போட்டு முடித்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வின் மெயின் ஸ்பான்சர்ஸ் ஆறுன்னு சொன்னால் நந்தீஸ்ன்னு சொல்லி ஜெர்மனியில் பிரபல்யமான கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறவையாம் நந்தீஸ்ன்னு சொல்லி அவைன்ற சாப்பாடு கடை இப்போ தான் ஆரம்பம் பண்ணபடியாக இப்போ தான் எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு இஞ்சால பக்கத்தில் 2 யானை குட்டி, அதாவது கேட்டிய கிளிய மாதிரி ஒரு யானையும் அதன் குட்டியும் வச்சு வைக்கணும். இதுதானே சொல்லுவீங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ பிரம்மாண்டமாகவே வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒரு சின்ன கடை ஒன்று போட்டு வச்சு வைக்கணும். இதில் என்ன சொல்கிற விளையாட்டு பொருட்கள் விற்கிறது. அப்படி அந்த பக்கம் மெயின் ஸ்டேஜ், இதில் தான் எல்லா ப்ரோக்ராம்களும் நடக்க போகுது. அப்போ ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செட்டப்புகளும் செய்து அங்கால தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். எல்லாம் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி டேபிள்கள் கதிரிகள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கணும். இந்தியாவில் யூரோப்பிலேயே இவையே தான் இந்த சவுண்ட் லைட்டுகள் செய்கிறதில் பிரபலியமான ஆக்கலாம். HRIன்னு சொல்லி பாருங்க, இவையே தான் ஆக்கள். அப்படியே அந்த பக்கம் போவோம். இந்தியாவில் பறவாத்திய கலைஞர்கள் நிகழ்வை தொடங்குறதுக்காண்டி பறையை அடித்து தொடங்குறதுக்காண்டி பறையெல்லாம் கொண்டு வந்து ஆக்கள் ரெடியாக நிற்கணும். அந்த பக்கம் சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி செட்டப். அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது ஜுவல்லரிஸ் விற்கிற கடை ஒன்று இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்குரிய ஜுவல்லரிஸ் விற்கிற கடை ஒன்று இருக்குது. கடையின்ற பேர் வந்து இதில் பாருங்க RS ஃபேஷன். எங்கேருந்து வந்தீங்களாக்கா? வணக்கம். எங்கேருந்து வந்த நீங்கள்? ஜெர்மனில் கடை மாதிரி வச்சிங்களா இல்லாட்டி ஆன்லைன்லையா? ஆன்லைனில் கடை இருக்கா உங்களுக்கு? அங்கே லாகரண்டா தெரியாது. குடோன் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருப்பீங்க. அதில் இருந்து இப்போ இந்த முறை சாரீஸ் கொண்டு இல்லையா? இது மட்டும் ஜுவல்லர்ஸ். ஓகே. ஒரு குறிப்பிட்ட இதான் கொண்டுலாம் அப்படியா? இதெல்லாம் பவுண்டில் தானே? இல்லை கேட்டேன். ரெண்டை தூக்கி பொக்கையில் வேணும்னு பார்த்தனா தான். இப்படி செட்டப். அப்போ சீதனம் கொடுக்குற பிரச்சனை இல்லை. இப்போ அது இல்லை. கேட்க மாட்டாங்க. நீங்கள் கட்டிக்காரர் தான். எல்லா ப்ரைஸ்லையும் ஆக விலை கூடினது என்ன விலை? 44 பவுண்ட். 44 யூரோ. சாரி பவுண்ட் சொல்கிறேன். சாரி யூரோ. காட்டுங்க பாப்பா. அதேமாதிரிக்கா உங்களோட கான்ட்ராக்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபோன் நம்பர் இதில் இருக்காதா? இதில் உள்ள நிறைய ஃபோன் நம்பர்ஸை காணையிலேயே இங்கே இருக்க ஃபோன் நம்பர்ஸ் நிறைய ஃபோன் நம்பர்ஸை காட்டி விட்றேன். யாராவது ஆக்கள் பயன்படுத்தினோம் என்ன. இதெல்லாம் 44 யூரோ. அப்படியா? 44 யூரோக்கு இந்த பதக்கமெல்லாம் விற்கிறீங்களா? அப்படியா? டக்குனு கறக்காது. ஓகே. பிள்ளைகள் ஜெர்மனில் செய்யணும். ஜெர்மனில் இருக்கிற நீங்கள் வேறு நாடுகளுக்கும் அனுப்புவீங்களா? இல்லை யூரோப்பாவுக்கு. என்ன பேரில் இருக்கு வெப்சைட்? ஓகே. www.rsfashion.com என்ற பேரில் வெப்சைட் வச்சுக்கணுமா? இந்த பாருங்க. ஓகே. இருக்கும். நீங்கள் இதில் பிடிச்சது நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் எல்லாம் தனித்தனியாக போட்டுருக்கீங்களா? எல்லாம் போட்டுருக்கீங்க. ஓகே. காட்டுங்க பார்ப்போம். வெப்சைட்டில் வந்து எல்லாம் இருக்குது. உடுப்பில் இருந்து
ஜுவல்லரியில இருந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணியும் எடுக்கலாம். ஓகே பாருங்க புள்ள காட்டுறா கொஞ்சம் பவராக கூட்டமா ஆ இதான் இருக்கு ஆர்எஸ் ஃபேஷன் ஜெர்மனி. ஓகே ஜுவல்லரி இருக்கு இன்விசிபிள் ஆமத்துலீங்களே இன்விசிபிள் செயின்ஸ் வரும். ஓகே இத போட்டுருக்கு ஸ்டாக்கா இல்லையான்னு நாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப நெதர்லாந்து மொழியிலும் விட்டுருக்கோம். எல்லா மொழியிலையுமா எல்லா மொழியிலும் இருக்கு. பிரெஞ்சு செய்து தமிழ்ல இருக்கா தமிழ்ல செய்யல. அதுதான் மெயின் ஆச்சு இப்போ எங்களை என்ன மாதிரி ஆகளுக்கு கஷ்டம் தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்போ நீங்கள் தமிழ்லேயும் போடணும் வேணா கண்டிப்பாக ஜெர்மன் இங்கிலீஷ் நெதர்லாந்து மொழி இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஜுவல்லர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஷிப்பிங் நீங்கள் கண்ட்ரி அட்ரஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மலைங்கட்ட உடுப்பம் இருக்குது. இங்கே பாருங்க ஆம்பளைக்குரிய வேஷ்டிஸ் சில்க் வேஷ்டி கல்யாண உடுப்புகள் லெஹெங்கா கிட்ஸுக்குரிய உடுப்பு பூ மாலை குர்தா கூட இருக்குது இப்போதைக்கு. ஓகே ஸோ யா ஓகே இதான் கூட வெப்சைட் காட்டுங்க அப்படியே காட்டுமா. ஓகே பார்த்துட்டிங்களா ஆன்லைனில் ஓட பண்ணுற நீங்கள். ஆனால் எனக்கு பார்க்கும்போதே அழகாக ப்ரைஸ் நல்ல சீப்பாக இருக்குது. ஆக்களோட போய் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து அவன் ஃபோன் நம்பர்ஸ் எடுத்து கதைச்சி பாருங்கள். வேறு என்ன அப்படியே பக்கத்து கடைக்கு போகிறோம் என்ன தங்கச்சி ஓகே தானே. ஓகேம்மா நன்றி நன்றி நன்றி. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் மாம்பழக்கடை பழக்கடை போட்டு கொண்டிருக்கிறோம். அண்ணா வணக்கம். பழக்கடையில் போட்டுருக்கிறோம். எங்கே இருந்தேன்னா சரிங்களது அண்ணா. ஓகே பழங்கள் வந்து போட்டு பழக்கடை தயார்படுத்தின முருக்கங்காயால் எல்லாமே விற்கணும். அப்படியே இந்த வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கடை போட்டிருக்கணும் பாருங்க. தரமான தொழில்நுட்பத்துடன் போட்டு அவை இந்த படங்கள் டிவி பாக்ஸ் போடுறது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சி இதிலேருந்து பிலாப்பழங்கள் எண்ணெயிலேருந்து நல்லெண்ணெயிலேருந்து லெமன் பிஸ்கெட்லேருந்து ஊரில் மணிக்கடை போட்டால் போட்டிருக்கும் அந்த செட்டப்பில் செதுக்கணும் பார்த்துட்டீங்கண்ணே. அப்படியே இந்த பக்கம் போவோம். ஓகே இந்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அவையில் தாங்களே செய்து விற்கணும். வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் தாங்கவன். ஜெர்மனிலேருந்து வந்துருக்கிறீங்க. ஓகே நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் நீங்கள் மகளா. ஓகே ஃபேமிலி பிஸ்னஸ் சூப்பர். நீங்கள் மரத்தால் செய்யப்பட்ட கை அலங்கார பொருட்கள் விற்கிறீங்க. மரத்தில் செய்து தருவீங்க. ஓகே அதில் நீங்களே ட்ரை பண்ணி தருவீங்க. தமிழ்லேயே எழுதி தருவீங்க. அருமை. யார் தமிழில் எழுதுறாள். ரெண்டு பேரும் நீங்கள் இங்கே பிறந்த பிள்ளையா நீங்கள். சூப்பர் பாருங்க இங்கே பிறந்த பிள்ளை உண்டு தமிழில் எழுதி கொடுக்குறா. அதான் இப்போ அவா கேட்டு நான் இங்கே பிறந்த பிள்ளையாண்டு. உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிள்ளையார் படம் பண்ணால் இது என்ன விலை விற்கிறீங்க. 25 யூரோ விற்கிறீங்க. ஒலிவு மரம்னா அந்த ஒலிவயல் காய். ஒலிவு காய் கூட. ஓகே ஓகே மற்ற இந்த காப்புகள் போட்டு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய கொடுக்குறீங்களா என்ன. இந்த பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் தானே கலர் கலராக காப்புகள் போடுறோம். நீங்கள் அப்படி வாங்கி வைக்கிறதுக்காண்டி இப்படி ஒன்றை வாங்கிட்டீங்கன்னா ஒரு சொல்லியும் இல்லை. இதெல்லாம் என்னத்தில் டிசைன் பண்ணுறீங்க. இதெல்லாம் என்னத்தில் டிசைன் பண்ணுறீங்க. கீறிட்டு பெயிண்டிங்கா. சிவபெருமான எல்லாம் அவை செய்து மரத்தில் செய்து அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சு வைக்கணும். எங்கே உங்களோட வெப்சைட் ஃபோன் நம்பர்ஸ். சாரி கீழே வச்சா இந்த மாதிரி வண்டியானாக்க குறிஞ்சி வாக்கலாம் உள்ள. இதுதான வேண்டிய வெப்சைட் ஒருக்கா போய் பாருங்கோ. இதில் பார்கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இவன் இன்ஸ்டாகிராம் வரும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கொள்ளலாம். இதில் அவன் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கோ. அவன் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது வாங்குங்கோ. பாருங்க இந்த முருக பக்தர்களுக்கு அருமையாக இருக்குது. அப்படியே கீழே வந்து ஓமன்னு சொல்லி இது என்ன விலை உள்ளது. 25 யூரோ மலிவாக இருக்குது. அந்த வீட்டில் செய்தீங்க. ஓகே அருமை மிக்க நன்றி. அப்படி அங்கால போகிறோம். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூங்கண்டு கடை வந்திருக்கு. பூங்கண்டு கடை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா. ஊரில் ரம்ப கண்டு இல்லையா சொல்லி விடுங்களாப்பா. கொலண்டில் இருந்து ரம்ப கண்டு கொடுத்து விடலாம்.
அண்ணா வீடியோ எடுக்கலாமா போனாக்காதங்கம்மா ஜெர்மனில் இருந்து கொண்டு வந்து விற்கினோம் கொலண்டுக்கு. கிரேப்ஸ் கண்டு இருக்குது, பூசணி கண்டு இருக்குது, முலாக்கண்டு, கத்தரிக்கண்டு, இஞ்சால இதென்ன மல்லிகை கண்டு தானே என்ன? ஓ மல்லிகை கண்டு. அப்படியே வாழை, சிகப்பு வாழை வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே வச்சு வர்றது. அன்னாசி மரத்தை பார்க்க தான் ஆசையாக கிடக்கு. அன்னாசி கண்டு நிற்குது பாருங்க. அன்னாசி கண்டு, பைத்தங்கொடி, மாதோளங்கண்டு, பப்பாக்கண்டு, இந்த ரம்ப கண்டு தான் எனக்கு கண்ணுக்கு கொத்து அண்ணன். மேபி நான் போக வைக்கல அந்த ரம்ப கண்டு வாங்கிட்டு நானும் போவேன். மற்றது வேப்பங்கண்டு. இந்த கருவேப்பிலை இல்லாமல் இறைச்சி கறி வைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ஓடியாங்க. கருவேப்பிலை கண்டு நிற்குது, கொண்டே வீட்டில் வச்சு நல்ல வடிவாக வளர்த்து இறைச்சி கறியாக வைக்கலாம். நிறைய பொம்பளைகள் கறியை மெஸ்ஸப் பண்ணி போட்டு சொல்கிறதுன்னு தெரியுமா, ஐயோ அது இறைச்சி சரியில்லை, கருவேப்பிலை ஓடையில் அதால் கறி சரியில்லைன்ட்டு. அந்த பிரச்சனை வராது. மற்றது மருதாணியா, இந்த அண்டிமார் பொம்பளை பிள்ளைகள் வாங்கி இப்போ மருதாணி போடுறோம் அவ்வளோ எல்லாம். மாதாளங்கண்டு நிற்காம மருதாணி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பங்கண்டுல இருந்து வேறு என்ன கண்டுகள் இருக்கா இவ்வளோ தானா? மற்ற முருக்க மரம் விசேஷமாக முருக்கங்கண்டு எல்லாம் விற்கினோம். முருக்கங்கண்டு வரைக்கும் விற்கினோம். கொண்டே வீட்டில் வச்சு வளர்க்குறதும் கூட பொறுப்பு. அப்படி தானே? வளர்க்குறது உங்களோட பொறுப்பு. தரமான பொருட்களை அவைய தருவினம். நீங்கள் கொண்டே வளர்க்குறது உங்களோட பொறுப்பு. ஓகே நன்றி அண்ணா. அப்படி எந்த பக்கம் போகும். என்ன விலை இந்த அன்னாசி கண்டு? என்ன விலை? 20 யூரோக்கு தெரியும்னா. உள்ளுக்கு ஒரு அன்னாசி காயும் இருக்குது பாருங்க. உள்ளுக்கு ஒரு அன்னாசி காயோடு இருக்கும். கொண்ட நீங்கள் அப்படி பொழுதின கழட்டி வச்சா தான் பார்க்குற ஆக்களை கண்ணுக்கு கொத்தும் குத்து. பாருங்க அன்னாசி கண்டை பாருங்க. நல்ல செம்பரத்தை நிற்கையா, நல்ல செம்பரத்தை வச்சுக்கங்க பாருங்க. அப்படியே இஞ்சால போவோம். இஞ்சால நாடு கடந்த அரசாங்கத்தினர் அவையின் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கணும். நாடு கடந்த அரசாங்கத்தினர் அவையின் அலுவலகத்தை திறந்திருக்கணும். அப்படியே இஞ்ச பாருங்க மீன் வந்திருக்கு. மீனுக்கு பெரிய க்ரௌட் வந்து நிற்கணும். மீன் வாங்கிட்டு போகிறதுக்கண்டே வந்து நிற்கணும். ஒரு சில்லர் வேனை கொண்டு வந்து அன்னையாக்கள் ரெடியாக அங்கால வச்சு இஞ்சால மீனுக்குரிய விளம்பரப்படுத்தல நோட்டீஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கணும். அப்படி என்னாலையும் காட்டுறேன்னு பாருங்க. அப்படியே போட்டு எல்லாமே போட்டிருக்கணும். எங்கே இருந்தா வந்திருக்கணும்? எங்கே இருந்து வந்திருக்கணும் வேல்? மூல்கா எங்கே இருந்து வந்தீங்க? ஜெர்மன்ல இருந்து வந்தீங்களா? ஓகே. இதில் கடை மாதிரி வச்சிங்களாங்க? எல்லாம் ஆன்லைன் சர்வீஸா? ஆன்லைனில் நிறைய பேர் இங்கே எல்லாருமே ஆன்லைன்லாம் செய்கிறீங்களா? கடையாகிறதும் இல்லை ஜெர்மனில். கூடுதலாக நாங்கள் யாரை கேட்டாலும் ஆன்லைன் தான் சொல்கிறீங்க. ஈஸியாக தான். கரண்ட் பில் இல்லை, கேஸ் பில் இல்லை, வாடகை எல்லாம் ஈஸி தான். சூப்பர். இது ஃப்ரெஷ் மீனா ஃப்ரோசினா? எல்லாமே ஃப்ரோசின் தான். என்ன பட்டி ஃப்ரோசின் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே கஷ்டம். ஓகே மீன் கடையும் இருக்கு. அப்படி இந்த பக்கம் போவோம். இஞ்சாலா போனால் அப்பா கடை இருக்கு. அப்பப்பா கொலண்டுலையும் அப்பமடா அப்பா கடை. இவையில் எங்கட என்ன சொல்கிறது, எங்கட சேனல்கிட்ட மணி அடிச்சாக்கலாம். தமிழில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண நாக்கு கொழுவி அதை பிள்ளையா சொல்லி கீழே ஒருத்தம் வந்து கொமெண்ட்ஸில் எழுதாமல் இவர் மாறி சொல்கிறாருண்டு. அவன் மணி எங்கட இந்த கடையில் இறால் வடை நல்லா இருக்குமா. அப்பம் ட்ரை பண்ணினா இங்கே வாங்க. அப்பத்தை காட்டுறனாக்கா அவன் குறைக்காயங்க அப்பம் எல்லாம் சுட்டுருங்க. இது இந்த ஃபெயிலியர் ஆகின அப்பம். ஃபெயிலியர் ஆகின அப்பம் இருக்குது. அக்கா ஃபெயில் விட்ட அப்பம் வச்சு அதையும் காட்டணும். பின்பக்கத்தில் தான் இது அந்த புள்ள சுட்ட அப்பம் ஃபெயிலியர் ஆன அப்பம். அங்கால வடை நல்லா சுடுமா. இறால் வடை நல்லா இருக்குமா. உங்களுக்கு என்ன பிடிச்சது? என்ன சாப்பிட போய் சொல்லக்கூடாதா? என்ன சாப்பிட அப்பத்துக்கு வெயிட்டிங். தாங்கள் அப்பத்துக்கு என்ன சாப்பிட போறீங்க? அப்பம் என்ன மாதிரி இறால் சும்மா சுமாரா பரவாயில்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன கடையின் பேர் என்ன? என்ன வெராட்டி அப்பம். இதுங்க கடையா? இந்த கடை தான். இவேண்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இவேண்ட இது வேறு. இவே வீட்டில் வச்சுருக்கீங்களா கடை வச்சுக்கணுமா தெரியல. சாப்பிட தான் வந்தீங்களா அதெல்லாம் தெரியாதான். என்ன சம்பவம்னா இங்கே பாருங்க. அன்னாசி பழம், மாங்காய், என்ன மாதிரி உப்பு
தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய். இதை தேனில் ஊற வச்ச புள்ள இது என்ன சாமான்? இது வந்து நாங்க தேன் நெல்லிக்காய். தேன் நெல்லிக்காய் செய்யறது கேரளாவில் அதனால தான் அது வந்து நிறைய வருத்தத்துக்கு சாப்பிடுறோம். நிறைய வருத்தத்துக்கு. இது கொய்யா, மாங்காய், இது விலாங்கா. இது என்ன சாமான்? இது அன்னாசி. அன்னாசி. மற்றது இது வந்து கொய்யா, கொய்யாக்காய், மாங்காய், விலாங்கா. முலாங்காய் மாங்காய் இதுலயும் செய்யறேன். இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். செய்துருக்கிறீங்க. இஞ்சால நல்லா குடல் கறி தான் என்ன? குடல் கறி, பருப்பு கறி, அதே மாதிரி பராட்டா. இது என்ன மாசி வடையா? ஊர் ஸ்டைல்லையே செய்யுங்க. இது என்ன சொல்கிறது, கொழும்புல ஹோல் பேஸ் கடற்கரை ரெண்டு ஃபீல் ஒன்றை கொடுக்குது. அதே செட்டப் தான். இஞ்சால நல்லா கொண்ட கடலை. நீங்கள் லைவாக இன்னொரு எந்த கேள்வி என்றால் உங்களோட கடை எங்கே இருக்கா சொல்லுங்க முதல்ல. நீங்கள் வீட்டில் கேட்டுறீங்க மாதிரி வீடு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டா நீங்கள் போய் செய்வீங்களா? எங்கே உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எங்கே இருக்குது? இதில் என்ன மாதிரி வயசு போன ஆக்கலாமா ஃபோன் நம்பருக்கு தான் அடிப்போம், இன்ஸ்டாகிராமே போக மாட்டோம். அப்போ நீங்கள் இதில் ஒரு ஃபோன் நம்பர்ஸை போட்டு விட்டீங்கன்னா நான் அந்த வீடியோவில் அப்படியே காட்டி விடுவேன். ஏன்னா அவள் எனக்கும் ஈஸி, எனக்கும் எடிட் பண்ணுறது ஈஸி இல்லை. இல்லாட்டிக்கு நீங்கள் ஜெர்மன்லான் பேஸ்மெண்ட் அப்படி தானே பேஸ் உங்களோட ஜெர்மனில் தான் இவன் இருக்கணுமாம். ஜெர்மனில் இருந்து தான் இவ்வளவு சர்வீஸும் செய்யணும். அப்பத்திலிருந்து எனக்கு பிடிச்ச இதுதான் பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்கல கன பேருக்கு வாய் ஊறும். நல்ல அன்னாசி பழத்துக்கு அன்னாசி பழம் போட்டிருக்கணும், மாங்காய் போட்டிருக்கணும், கொய்யாக்காய் போட்டிருக்கணும். இது என்னென்ன விளாங்காய். அப்படியே ஊரில் விளாங்காய் இல்லாட்டி சொல்லி கூட இங்கே இருந்து கொடுத்து விடுறோம். குரலில் இருந்து கொடுத்து விடுறதுக்கு நல்ல விளாங்காய் சம்பல். ஐயோ வாயெல்லாம் மசன் இருக்கு. அதை பார்க்க புறமா நீ அவசரப்பட்டு தந்துட்டு புறம் கொமர்ஸில் எழுது வாங்க ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு இருந்த ஃப்ரீயா இங்கே பாருங்க, ஃப்ரீயாக தான் வாங்கி சாப்பிட்றேன். சத்தியமாக போய் சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி விளாங்காயில் சாப்பிட்டது சூப்பர். உங்களோட ஃபோன் நம்பர்ஸை சொன்னீங்கண்டா நான் இதுலேயே சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கொமன்ஸ்லேருந்து வந்து கேட்பாங்க. 01 76 84 62 31 92. இதுதான் அவைண்ட தொலைபேசி இலக்கம். வெரைட்டி ஆஃப் அப்பம் இஞ்சால போட்டிருக்கீங்கன்னா கடையின் பேர் டேஸ்ட் கடை தானா கடையின் பேரா? நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு, ஏதாவது பிறந்தநாள் பார்ட்டிகள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் யூரோப்பில் இருந்தீங்கன்னா இவையை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இவைய லைஃபாக வந்து உங்களோட இடத்துல இதெல்லாமே செய்தறிவினோம். இந்தியாவில் கொண்டல் கடையிலேருந்து, இறால் வடையிலேருந்து, மாசி வடையிலேருந்து, பராட்டாவிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச தவளவுமே செய்தறிவினோம். இதில் இவ்வளோத்தையும் தராங்க, கொஞ்சம் தாங்க ப்ளீஸ். இது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி தர. என்ன சாமானது? கொண்டல் கடலை. ஓகே, ஈஸ்டர்ன் ஸ்டைலில் லைஃபாக மேக் பண்ண கொண்ட கடலையா? ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். வேறு லெவல் சாப்பாடு. இதில் என்ன இருக்குன்னா கொண்டல் கடலைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, நெத்தலி எல்லாம் சின்ன பொரிச்சு, இந்த கூனி நெத்தலி பொரிச்சு போட்டிருக்கணும். அந்த மாட்டுக்கு வேறு லெவல் என்ன ஏன் சொல்கிறேன்னா பொய்ய சொன்னால் என்ன போட்டு கலை ஊற்றுவாங்க. சூப்பராக இருக்குது, ஒரு குறையும் இல்லை. டேஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட். அண்ணாட்ட இந்த கொண்ட கடலை வாங்கி சாப்பிட்னான் பாருங்க. எம்டியாக தான் பிளேட் கொடுக்குறேன். ரெண்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. வளமையாக நான் டேஸ்ட்டை மட்டும்தான் பார்த்துட்டு போகிறது. வந்தவர் அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கடையின் ஃபுட் ரிவ்யூவை பிறகு வந்து தனியாக செய்கிறேன். இப்போ ஏனென்றால் மற்ற வீடியோக்களை போட்டுட்டு இந்த வீடியோ உடனடியாக போஸ்ட் பண்ணணுமாட்டாக்காண்டி அவர் தந்த உடனே சாப்பிட்டு நான். ஓகே அன்னையாக்கள் பிறகு வாரன் உங்களோட கடையை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாரன். ஓகே, அடுத்த கடைக்கு போவோம். அப்படியே இது எங்கே நான் பின்னங்க போடுறது? புறநைக்காதவா. ஓகே, அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால முன்னுக்கு வாசலில் பானிப்பூரி விற்கணும். பானிப்பூரி கடைகள். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? உங்களோட கடை எங்கே இருக்குது? எந்த நாடு?
ஜெர்மனிலேருந்து தான் நிறைய பிஸ்னஸ் வந்துருக்கு. இதில் அவர்கிட்ட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. அப்படியே நிறைய என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரூட் ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே செய்து கொடுக்கணும். அப்படியே நேச்சுரலாக செய்து கொடுக்கணும். கலர்லாம் போட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன விலைக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி இருக்கணும். நீங்கள் கடை மாதிரி வச்சுருக்கீங்களா அண்ணா? கடை இருக்கா இல்லாட்டி? கடை இல்லை. இவையில அப்படின்னு சொன்னால் கல்யாண விட சாமர்த்தியோடு நீங்கள் ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இதில் உள்ள ஃபோன் நம்பர்ஸுக்கு அடிச்சிங்கன்றால் இவை நேரடியாகவே உங்களுக்கு லைஃபாக வந்து உங்களுக்கு விதம் விதமாக போட்டு தருவினோம். விலையில தான் போட்டிருக்கணும் பாருங்கோ. மைலோவிலேருந்து எல்லா ஐட்டம், நிறைய ஐட்டம், சர்பத் ஐட்டங்களில் இருந்து இளநீரில் இருந்து எல்லாமே லைஃபாக செய்து கொடுக்கணும். மெயினாக பானிபூரி, நல்ல ஸ்டைலாக பானிபூரிக்குரிய அந்த கலவை மிக்ஸோடு சேர்த்து நன்றினம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் நீங்கள் செய்வீங்களா? கல்யாண விட சாமர்த்தியம் என்ன ஃபங்க்ஷன் என்றாலும் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் நிற்பீங்க. நீங்களும் நிற்பீங்களா? நீங்களும் நிற்பீங்களா? பானிபூரி வேணுமா? பிள்ளைக்கு என்ன வேணும்? பானிபூரி வேணுமா? பாருங்க இவ்வளோ அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. கடையை போட்டுட்டு பிள்ளைக்கு ஒரு பானிபூரி கொடுக்காம வாராக்களுக்கு பானிபூரியாக கொடுக்குறாங்க பாருங்க. பிள்ளை கவலையில் பானிபூரி தான் நிற்கிறேம்மா. பானிபூரி வேணுமா? பாய் ஓப்பா நான் பாய் ஆட புள்ள பிளேன் கிஸ் அடிச்சு விட்டு. இதில் வந்து அதில் நீங்கள் கார்ட் பேமெண்ட்டும் எடுக்கலாம், கேஷும் கொடுக்கலாம். அப்படி இதுதான் இவையின் கடையின் அட்ரஸ். யூரோப்பில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு இவையை கூப்பிட்டு ஒரு போடணும்னு சொன்னால் இந்த நம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை அவை இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து அவையை தருவினம். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு கடை இருக்கப்பட்டா இது நான் நினைக்கிறேன் இந்த பேர்கர் ஐட்டங்கள், அதே மாதிரி இந்த சாண்ட்விச் ஐட்டங்கள் அப்படிலாம் செய்து வைக்கணும். எங்களுடைய அண்ணா வீடியோ எடுக்கிறேன்னா கொண்டாங்க. என்ன ரோல் இது? சிக்கன் ரோல். இங்கால வந்து தந்தூரி. தந்தூரி இறைச்சியை சுட்டு கிரில் பண்ணி வச்சிருக்கணும். இங்கால சர்பத் ஐட்டங்கள், மேங்கோ லஷி, அப்படி டீ, காஃபி, இந்த பபுள் டீ. நிறைய பேர் பபுள் டீ கேட்குற நீங்கள். இந்த பபுள் டீ எல்லாமே இன்றைக்கு இங்கே இருக்குது. இன்றைக்கும் ஒன்றும் கட்டு போயில. இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கு வர முடியாது, நீங்கள் நாளைக்கும் வந்து இதில் உள்ள டேஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். எங்கே உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது? என்னமே இல்லை. இதில் எங்கேயா போட்டு விட்டா தான் நான் அதை காட்டி விடுவேன். சரி, உங்களோட ஃபோன் நம்பர் சவுண்டை கொஞ்சம் குறைப்பீங்களா? நீங்களும் ஜெர்மன்லையா கடை? ஜெர்மனில் கடையில் இப்படி போய் செய்கிறதானே? ஓகே. கடை இருக்கா? எங்கே இருக்கு? பாட்டை குறைச்சா தான் கேட்டேன். ஓகே, ஃபோன் நம்பர் சார். இந்த ஃபோன் நம்பர்ஸை காட்டிச்சினோம்னா நான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கண்ணா பேபுலா. அவர் தமிழில் சொல்ல போகிறார், கேளுங்கவா. போட்டாங்க என்னண்டா +49 15 78 34 83 009. இதுதான் இந்த கடைக்காரர்கிட்ட ஃபோன் நம்பர்ஸ். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவையை கூப்பிட்டு நீங்கள் உங்களோட இடத்துல இந்த ஜூஸ் ஐட்டங்கள், இந்த பலுடா ஐட்டங்கள், மேங்கோ லஷி, பபுள் டீ, இப்படியான ஐட்டம் எல்லாம் உங்களோட நிகழ்வுகளுக்கு போடுறோம்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால் இவியல் வந்து உங்களுக்கு செய்தறிவினம். அப்படி எஞ்சால ஒரு பழக்கடை போடினோம். முன்னுக்கு கொண்டு வந்து மாம்பழப்பட்டி அடுக்குப்படுது படியன் உடனே காய்ச்சி விட்டான். மாம்பழப்பட்டியை காட்டுவோம் மாட்ட கிடக்கிறா மாம்பழம். ஒற்று என்ன விலை? 10 ரூபா பட்டி. நல்ல மாம்பழம் பழம் பொருள் நல்ல பொருள். ஒரு வட்டி 10 ரூபா. இன்றைக்கு உங்களுக்கு வாங்க உங்களுக்கு இது தவறினாலும் நாளைக்கும் பெறலாம். அப்படித்தானே? இன்றைக்கு தவறினாலும் நாளைக்கும் பெறலாம். பொட்டியன் வேன் நிறைய பிரான்ஸ். இவங்க பிரான்ஸ்காரடாப்பா. இந்த நம்ம பிள்ளை பிரான்ஸ்னா சும்மாவா? அதுதானே. இவங்க பிரெஞ்சு தேசத்து இளவரசர்கள். பிரான்ஸ்லேருந்து கொண்டு மாம்பழம் போட்டுருக்காங்க. அப்படி இந்த கடையும் பிரான்ஸ் இருந்தா என்ன கடையின் பேர்? நாங்கள் பிரான்ஸ் என்ன கடையின் பேர்? வீட்டில்
வேலை இல்லாத பத்திராது விஐபி ஆமாம் விஐபி அண்டி போட்டு தாங்கள் வேலை இல்லாப்பட்டதாரியா பாருங்க ஆக்களை வேற பிரான்ஸில் 1000 பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டாங்க கல்யாணம் கொடுத்தாங்க வேலை இல்லாப்பட்டதாக எடுத்துட்டாங்க அப்படியே இங்கே பச்சை மிளகாய் பாருங்க பச்சை மிளகாய் வைக்கணும் முறுக்குகள் விற்கிறாங்கடாப்பா இதுகளை கண்டபாடு போடாங்க அப்புறம் கட்டிங் குட்டிங் போடுறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இளநீ செவிழனி இருக்குது செவ்வாழைப்பழம் ஊரில் அங்கே சுண்ணாஞ்சந்தில் செவ்வாழைப்பழம் இல்லைன்னா இங்கே சொல்லி விட்டிங்கன்னா குரலில் இருந்து கொடுத்து விடலாம் செவ்வாழைப்பழம் அங்கால செங்கரும்பு அதே மாதிரி இது என்ன இது தாசவள்ளி அந்த மாதிரி ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்சினா சொல்லி வேலை இல்லை நெல்லிக்காய் சலரோகம் உள்ளாக்கள் நெல்லிக்காய் விற்கினோம் இன்றைக்கு வராட்டிக்கு நாளைக்கும் வந்து வாங்கலாம் அங்கால் நல்ல பச்சை பாவக்காய் மற்றது என்ன சொல்கிறது குரங்கு வால் பாய்த்தங்க லேடிஸ் ஃபிங்கர்ஸ் இப்போ எங்கள் லேடிஸுக்கு இப்படி ஃபிங்கர் எல்லாம் ஒட்டுனுங்க வச்சு முன்னால் இல்லை 1.5 மணி நிற்குது செவிழனி இருக்குது அங்கால மிளகாத்தூள் நல்ல கப்பல் வாழைப்பழம் வாழைக்காய் அப்படியே போவோம் ஏதாவது ஒடியல் கூழ் உள்ளது காய்ச்ச பொரியலண்டா பிலாக்கோட்டை வரைக்கும் இருக்குது முருக்கங்காய் வைக்கணும் அண்ணா கொஞ்சம் இல்லாத கொண்டு குறைக்காமல் முருக்கங்காயிலேருந்து இஞ்சியிலேருந்து கரும்பு கட்டையை பாருங்கள் கரும்பு எல்லாம் விற்கணும் இஞ்சால கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம் விற்கணும் இவே ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துக்கணும் விஐபி கஷங்கரி அப்படியா கடையின் பேர் என்ன உங்களோட ஃப்ரான்ஸில் விஐபி ஃப்ரான்ஸ்லேருந்து விஐபி என்ற கடைக்காரர் தான் வந்து இஞ்சால கடை போட்டிருக்கணும் அப்படியே பார்ப்போம் இவியல் நேற்று பின்னேரத்தில் இருந்து ஆக்கள் கடை போடினோம் நேற்று பின்னேரத்தில் இருந்து நான் இதுக்கெல்லாம் நின்றதால் நான் இப்போ நான் கடைக்குள்ளே ஊற போகிறேன் ஆனால் கடைக்கு வரலாம் தானே வரலாம் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அதால் நீங்கள் பயப்படுறது இல்லை நிறைய வச்சுக்கணும் இங்கால நல்ல எண்ணெய் சட்டி இருக்குது அதனால் பேட்டாக கொமெண்ட்ஸ் எழுதினீங்கன்னா இந்த எண்ணெய் சட்டிக்காக தூக்கி போடுறது சரிதான் நிறைய காட்டியாச்சு ஒரு பிட்டட்டல் அப்படி ஒரு பிட்டட்டல் ஒரு மசாலா வடை இங்கால எல்லாம் என்ன அது என்ன சட்டிக்கலாம் கொத்து ரொட்டி போட போகிறார் டபுள் கோழி டபுள் உங்களோட கடை நீங்கள் கடையா இல்லாது இல்லை கொத்துப்பல்ல செங்க இருக்கு உங்களோட எந்த நாடுங்க ஜெர்மனில் எல்ஸ்பலஸா எல்ஸ்டோப்பன் இடத்துல இருக்கிறோம் எங்க உங்களுக்கு விசிட்டிங் கார்டு ஃபோன் நம்பர்ஸ் அப்படி இருக்கா முதலாளியம் முதலாளியம் நீங்களா பாரம் நீங்கள் இவைய கூப்பிட்டு உங்களோட வீட்டை எல்லா நிகழ்வு செய்ய போறீங்கடா இதில் லைஃப்பில் எல்லாம் போட்டு தெரிவினோமா கொத்து ரொட்டியில் எல்லாம் போட்டு தெரிவினோம் பாருங்க ஆக்களை குடல்க்கு ஐயோ இவங்க வர என்னத்தை ஞாபகப்படுத்தி காலங்காத்தால என்ன இருக்கு காட்டுங்க ஆட்டுக்குடல் சுட அங்கால வேற என்ன காட்டுங்க அப்ப மட்டும் அஞ்சால வடை இருக்கு ரோல் இருக்கு இதெல்லாம் காட்டாங்க எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றது எங்களுக்கு மோம்பிங்கிடும் இதை பாருங்க மரவள்ளி கிழங்கு பொரியல் அப்படியே பொரிச்சு உப்பு தூள் எல்லாம் வடித்து வச்சிருக்கணும் கதவேற்ற மனநிலை விளங்குது இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொண்டு ஒரு விசுக்கியோ அல்லது உரண்டியோ ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு மூலப்போருக்கு போனால் நீ சொல்லி தேவை அதான் இன்றைக்கு வர தவறினாலும் நாளைக்கும் வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கினோம் இந்த பாருங்க தம்பி கூட மகனா முன்னுக்கு கலவை கிழமை எடுக்காம ஆளை விட்டுருக்கு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியாக விட்டுருக்குது ஆளை இங்கே டீ எல்லாமே விற்கலாம் ஓகே நீங்கள் செய்யுங்கன்னா பிறகு வாரம் அப்படி அடுத்த பக்கம் அப்படியே வந்தால் ஒரு உடுப்பு கடை போட்டிருக்கணும் உடுப்பு கடைக்குள்ளே பூர்வம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உடுப்பு கடைக்குள்ளே வந்தோம்டா இந்த முன்னுக்கு வாசல்லையே இதில் டெண்ட் எடுத்தீங்கன்னா 25 ரூபாயாம் டெண்ட் எதை எடுத்தாலும் 25 ரூபாயாம் வணக்கம் உங்களோட உடுப்பு கடைக்கு வரலாமா நீங்களா முதலாளியம்மா ஓகே முதலாளியம்மா பாருங்க எங்க நீங்க கடை வச்சிருக்கீங்க எல்லாம் ஒரே ஆக்கலால இது அந்த உங்களுடைய ஆக்கலாம் உங்களோட சொந்தக்காரர் சாப்பாடு கடையும் உங்களோட தான் இந்த உடுப்பு கடையும் உங்களோட தான் இதுக்கு நிற்கிறாங்க உங்களுடைய ஆக்கல தானே கஸ்டமர்ஸாவே அங்கடாக நிற்கலாம் எங்க இந்த கடை வச்சிருக்கீங்களா இல்லை ஆன்லைனில் வச்சிருக்கீங்களா எல் சோப்பில் ஏன்னா ஜெர்மனில் எல் சோப்பில் வந்து கடை வச்சிருக்கணுமா இந்த பாருங்க நீ குளிர் முடிஞ்சு வெயில் வந்தபடியாக அதுக்கேற்ற மாதிரி நல்ல கவுன்கள் எல்லாம் டென்ட் கவுன் 25 ரூபாய்க்கு போட்டிருக்கணும் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 யூரோ இந்த 25 ரூபாய் கொடுத்துருக்காங்க 25 யூரோ உள்ளுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கணும் 3 4 50 யூரோ 3 சாரி எடுத்தீங்கன்னு சொன்னால் 50 யூரோக்கு இருக்குது
விதம் விதமாக எல்லாம் சாரி விற்கணும். இன்றைக்கு வரையிலாட்டிக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் கடை இருக்குது. வேறு சுட சுட இந்த வீடியோ போடுறேன்டா இதில் ஒன்றும் போட மாட்டாங்க, நல்ல சாமான் இருக்காது என்ற மனநிலையில் வீட்டில் இருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து இந்த சிமிக்கி கம்மலில் இருந்து காப்புகளில் இருந்து நிறைய ஐட்டம் இருக்குது. பொம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாக்கள் என்னத்தான் கண்ட பாட்டுக்கு பேசுவீர்கள், நீ வீடியோ போட்டுட்டு போயிடுவ, அவ்வளவே எண்கள் எடுத்து கொண்டு போய் இங்கே வாங்கணும்னு நிற்கிறாங்க. இந்த பவுன் மாதிரி பவுன் காப்பு இருக்குது. பவுன் மாதிரி இந்த அட்டியர்கள் சிமிக்கிகள் பொட்டுகளில் இருந்து இந்த பிள்ளையே நாங்கள் விற்க போகிறோம். யாருக்கும் வேணுமெண்டா சொல்லுங்க. கால் கொஞ்சம் குழப்படியாமட்டு கேள்விப்பட்டோம். என்ன விலையா கால் விற்கலையா? சரி உண்மையாக விற்கலையா? நான் விற்க போகிறீங்கல்ல பார்த்தேன். அப்போ எனக்கு என்ன விலைன்னாலும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன் லண்டனுக்கு. விலையை சொல்லுங்க, லண்டனுக்கு கொண்டு வரோம். ஓகே விற்கிறாது. ஓகே அப்படின்னா சரி. இங்கே வேட்டியல் சால்வியல் சரம் காத்தோட்டமாக சரம் கட்டணுமெண்டா வாங்கோ, நல்ல சரம் இருக்குது, வாங்கி கட்டலாம். அஞ்சால பஞ்சாபி கிஞ்சாவி அந்த சாவி இந்த சாவி எல்லா இதுவும் உடுப்புகளும் விற்கினோம். இப்போ அப்படியே அடுத்த கடைக்கு போவோம். அப்படி இஞ்சால வந்தால் நம்ம நாட்டு சுவை என்ற பேரில் ஒரு கடை வச்சுக்கணும். அப்போ நான் கேட்டேன், இந்த கடை எங்கே இருக்குண்டு? இங்கே மட்டும்தான் இருக்குமா? அப்போ இன்றைக்கு நாளைக்கும் தான் இவே இந்த சுவையில் சாப்பிடணுமென்ற மனநிலையில் இருந்தீங்கன்றால் வந்து சாப்பிட்லாம். இதில் வந்த உடனே என்ன பார்த்தனான்டா, நல்ல புழுக்கொடியல் இருக்குது. நல்ல புழுக்கொடியல் இருக்குது. அவைன்ற முறையில் செய்யப்பட்ட மிக்சர், பகோடா, எள்ளுருண்டை, முறுக்கு, இதென்ன சாமான் மஸ்கட்டா? மஸ்கட், தொதல், அங்கால சிக்கன் 65 அப்படி நிறைய ஐட்டங்கள் செய்துருக்கணும். இப்போ இந்த போட்டை இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. நான் தான் இல்லை துறவுங்கோ வீடியோவில் காட்டணுமெண்டு காட்டினான். இங்கே மட்டும்தான் இருக்குமாம், அல்லது வேறு எங்கேயா நிகழ்வு நடக்கிற இடத்துல போய் செய்வினோம். இதுக்கண்டே ஸ்பெஷலாகவே செய்து வந்திருக்கீங்கன்னா நம்ம நாட்டு சுவை நல்ல தமிழ் பேரில் வேறு லெவலில் செய்து வச்சுக்கணும். இன்றைக்கு விளையாட்டிக்கும் நாளைக்கு வந்தால் கூட இதே சுவையில் சாப்பிடலாம். நல்ல பகோடாவை பாருங்கள், நல்ல முறுமுறண்டு அந்த மாதிரி வேறு லெவலில் செய்யணும். அங்கே அக்கா சிக்கன் 65 பொரிச்சு கொண்டு இருக்கிறா. ஓகே நீங்கள் பொரியுங்கோ, பிறகு வாரன். அப்படி இஞ்சால கடையில் இருக்குது பார்க்கணும். தமிழ் அண்ட் ஜங்ஷன் ஃபுட் இதை பாருங்க. இவையும் ஒரு கடை வச்சுக்கணும். இவையில் வந்து குடும்ப பிஸ்னஸ். இன்றைக்கு காலையில் எனக்கு தேத்தண்ணி தந்தவையில் இவையில் தான் காலமாக தேத்தண்ணி இவைன்ற உபயம். இவையும் வந்து நீங்களும் ஜெர்மன் தான் என்ன? ஜெர்மனில் தான். இவையும் கேட்டரிங் சர்வீஸ். உங்களோட வீடுகளில் என்னென்ன நிகழ்வு செய்கிறேன்னான இவையை கூப்பிட்டு செய்யலாம். நான் இவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவர் வந்து ஜெர்மனில் பிறந்து வளர்ந்த தம்பி. என்ன பேசலண்டா, ஜெர்மனில் இவரை அப்பம் போடுறதுக்கு இவரை அடிக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லையா, அப்பத்துக்குரிய ஸ்பெஷல் ஷெஃபாம். பாருங்க என்ன காய்ச்சிறீங்களா? இப்போ அப்பத்துக்கு பால் காய்ச்சுறார். எத்தனை வயது உங்களுக்கு? 18 வயதில் ஒரு வளர்ந்து வரும் தொழிலதிபர். சரியோ, வளர்ந்து வரும் தொழிலதிபர். அவை அம்மா அப்பா இந்தியாவில் அக்கா இவாவும் ஒரு ஜெர்மனியில் ஒரு பிரபல்யமான ஒரு பாடகி. இன்றைக்கு இந்த நிகழ்வில் பாடல் செய்ய போகிறா. பார்ப்போம் எப்படி இருக்கட்டு. உள்ள பீடா எல்லாம் செய்து பீடா வைக்கிறீங்களா? பீடா எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி இதன்றினா இந்தியாவில் மட்டன் ரோல், அங்கால சர்பத், ஒரு பெரிய கடைக்கேட்ட செட்டப்பில் வச்சுக்கணும். இது என்ன கொத்தரோட்டி மேசியா? இதென்ன நீங்களே மாடல் பண்ணி செய்ததா? சூப்பர். கொத்தரோட்டி மேசியை பாருங்க ஐயா. தொடங்க போயிடும் பாரன். நான் கொத்தரோட்டி பாரண்ணா. கொத்தரோட்டி நான் கண்டிப்பாக வருவேன். வடிவா செய்யுங்க வாரன். இப்போ இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி போட்டேன்னா இப்படி கடையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா கன பேர் பஞ்சி குணத்தில் அங்கே கடை இருக்காது, சாப்பாடு இருக்காது, டேஸ்ட் இருக்காதுன்ற ஆக்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறதுக்காக தான் சுட சுட இந்த வீடியோவை போடுறேன். அப்படி வணக்கம் பண்ணியாக்கள். அப்படியே இஞ்ச அளவில் கடையை ஒன்று வச்சுக்கணும். இந்த கடை வந்து பலசரக்கு கடை. எங்கே இருந்தா வந்துடுறீங்க? இங்கே ஜெர்மன் தான். கடையாக வச்சுருக்கீங்களா? இருக்கா உங்களுக்கு? என்ன பேர் கடையின் பேர்? ஆசியா சமுத்திரம். ஆசியா சமுத்திரம். ஆசியா சமுத்திரம் என்ற பேரில் அவைன்ற இது இதான் அவைன்ற ஃபோன் நம்பர்ஸ். கடைக்கு பேரே ஆசியா சமுத்திரம். அரிசிகள் எல்லாமே வைக்கணும். பருப்பில் இருந்து நெஸ்ட் அமௌண்ட்டில் இருந்து. இவர் தான் முதலாளி. கடன் கேட்குறேன்டா வந்து வாங்கிட்டு போகலாம். கொடுப்பீங்களா ஆர்டர்? சரியான பதில். ஷாப்பிங் பேக்கோட வந்து நாங்கள் இப்போ ஆசியாவுக்கு ஓனராக இருக்கிறோம். என்னண்டு ஆசியா சமுத்திரத்தையே வச்சுக்கிறோம். சரியான பதில்.
புத்தரிசியிலேருந்து புழுங்கல் அரிசியிலேருந்து பிலாப்பழ துண்டுலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் விற்கலாம். சகலதும் இருக்கும். சூப்பர். அவையும் வந்து கடை போட்டிருக்கணும். இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் சனியும் இருக்கும், ஞாயிறும் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நீங்கள் எல்லா இடம் இந்த ரோடுகள் வடைகள் எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு கடைசியாக ஒரு ஃபீல் ஒன்று வரும் உங்களுக்கு. எங்கேயாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அல்லது ஒரு வித்தியாசமாக சாப்பிடணும்னு யோசிப்பீங்கள். இந்த ரோல் ஐஸ்கிரீம் தானே வேல் மனுவலாகவே தங்களோட கையாலேயே மேக் பண்ணின ரோல் ஐஸ்கிரீம் செய்து காட்டுங்க பார்ப்போம். இந்த பழங்கள்ன்ற சுவைகளோட செய்யணும். இவையே நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்கள் அல்லது ஒரு கேட்டரிங் செய்ய போகிறீங்கள், ஏதோ ஒரு நிகழ்வு செய்ய போகிறீங்கன்னா இவையை நீங்கள் நேரடியாக கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இவையே வந்து உங்களுக்கு லைஃபாக செய்து தருவீங்க. பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி போடுறாருன்னு தம்பி. நீங்கள் இங்கே பிறந்தீங்களா? ஓகே, இங்கே பிறந்தவர் அவைய பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக செய்யணும். எப்படி இந்த யூரோப்பில் எனக்கு பெருமையாக இருக்குண்டா இங்கே உள்ள பிறந்த பிள்ளைகளை பார்க்கல ஆசையாக இருக்குது என்றால் தாய் தகப்பனுக்கு ஹெல்ப்பாக நின்று சமைச்சு இதில் செய்து பிஸ்னஸை மேக் பண்ணினோம். ஸ்ட்ராபெரி ஃப்ளவரில் செய்கிறார் தம்பி, ஃப்ளவரில் செய்கிறார். நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்து தர போகிறார். பாப்பா அப்படி இருக்கண்டு. இவையும் இன்றைக்கும் இருப்பினோம், இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கும் இருப்பினோம், நாளைக்கும் இருப்பினோம். நீங்களும் இவையிட்ட வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொன்னால் வந்து சாப்பிடுவோங்க. வடிவாக இருக்குது உங்களோட ஐஸ்கிரீம் பண்டில், அழகாக இருக்குது. ஐஸ்கிரீம் ரோல்ஸ்ன்னு சொல்லி போட்டு அது சைக்கிள் மாடலில் கொண்டு திரிஞ்சு செய்யணும் போடாக்கு. உங்களுக்கு கடையாண்டில் நீங்கள் நிகழ்வுகளை கூப்பிட்டா போய் செய்வீங்கள். நிகழ்வுகளை கூப்பிட்டா போய் செய்வீங்க. அங்கால இந்த ஐஸ் ஸ்லைஸ் மிஷினும் வச்சுருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கட்டு பாருங்க. தம்பியுடைய சுட இல்லை குளிர உடனே செய்து அப்படியே கண்ணுக்கு முன்னால் தந்துக்கிறான்னு பாருங்க. அப்படி இருக்காண்டு டேஸ்ட்டாக பார்க்கட்டா தம்பி? தாங்கோ டேஸ்ட்டாக பார்ப்போம். டேஸ்ட்டாக பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. சூப்பர். அந்த மாதிரி இருக்குது. அளவான இனிப்பு, ஆக அல்ல கொள்ளையா இனிப்பு இல்லாமல் அளவாக போடுறீங்க இனிப்பு, நல்லா இருக்குது. இடமெல்லாம் திரிஞ்சு கொத்து ரொட்டி சாப்பிட்டு கடைசியாக வந்தீங்கன்னா இந்த மூலையிலே இருக்கும். சரியா? கடையை பாருங்கள், அது முன்பக்கம் வேண்டாம், கடைசியாக இந்த மூலையிலே இருக்கும். நீங்கள் இந்த மேடைன்ற இடதுபுறத்து மூலையிலே இருக்கும். இந்த யானை குட்டிக்கு பின்பக்கத்தில் இருக்கும். அப்படியே கடையை காட்டுறேன். இதுதான் கடை பாருங்க, இந்த மணிக்கடைக்கு பக்கத்தில். பார்த்தீங்களா? டேஸ்ட்டை வழியாக பார்த்து சொல்கிறேன். அதுக்கு பிறகு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று விட்டு மேலே ஒரு பானியம் ஒன்று ஊற்றி தாரினம். சூப்பர். அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ராபெரி பழத்தை ஒரு ஐஸ்கிரீமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படியே வாழைப்பழம் இருக்குது, எல்லா பழங்கள்லையும் வச்சுக்கணும். மாம்பழத்துலேருந்து, வாழைப்பழத்துலேருந்து, கிவியிலேருந்து. மச்சாவா? மச்சான் தான் யார்? மச்சான். தம்பி சொல்கிறான் மச்சான்ற ஒரு ஃப்ளேவர்லையும் இருக்காம், மச்சானும் இருக்கிறாராம். யாரும் பொம்பளை பிள்ளையர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் மச்சானை. கல்யாணம் கட்டிட்டாரா? அப்புறம் நான் ஒரு அவசரப்பட்டு கட்டி இப்போ பின்னால் மனுஷன் எனக்கு கத்தி எடுத்து தாமல். சூப்பர். அந்த மாதிரி இருக்கு. நான் வந்தோடனே காலையில் தங்களோட பழத்தை டேஸ்ட் பார்க்க சொல்லி தந்துவேன். இல்லை ஐஸ்கிரீமை நான் சொன்னால் இல்லை ஒரு ரவுண்ட் அடியை போயிட்டு கடைசியாக வாரணுண்டு. அந்த மாதிரி இருக்குது. வாரன் சாப்பிட்டு ஐஸ்கிரீமுக்கு கட்டை வச்சுட்டு காசை கொடுத்துட்டு வாரன். என்ன பேரில் தம்பி உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது? எம்கே அப்படியா? எம்ஜே கிச்சன் என்ற பேரில் இன்ஸ்டாகிராம் இருக்குது. இவையே நீங்கள் யூரோப்பில் கூப்பிட்டு ஐஸ்கிரீம் பண்டில் போட போகிறீங்கண்டா கூப்பிட்டீங்கண்டா அப்படியே ஃபேமிலியாக வந்து வேறு லெவலில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரோல்ஸ் செய்தறிவினம், வேறு டேஸ்ட்டில் செய்தறிவினம். அப்படியே ஃபேமிலியாக வந்துக்கலாம். தங்கச்சி வேணாமா? ரிலேட்டிவ், சொந்தக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து. சூப்பர். நன்றி. அப்படி அங்காலையும் போய் பார்க்குறோம். இஞ்சால நன்றி. அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா மணிக்கடை, கடையின் பேரை பாருங்க, மணிக்கடை போட்டிருக்கிறோம். அப்படியே இந்த பக்கத்தில் இந்த ஸ்லைஸ் ஐட்டம், ஐஸ் ஸ்லைஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாமே ரெடி பண்ணி செட்டப் பண்ண. அண்ணா கூட கடை எங்கே இருக்குது? கடை இது வந்து சவுத் பண்ணி நாங்கள் சுவிட்சர்லாந்து. ஓகே, வீட்டில் செய்கிறீங்க. அப்போ
கடை இருக்கா உங்களுக்கு? இதுதான் கடை. இந்த வண்டில் கொண்டே வெட்டு செய்ய வேண்டியான் எங்கேயாவது நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல வண்டில் கூட ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கா? அதில் கோயில் திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே இவே வருவினமாம். இது வந்து தும்பு முண்டாஸ் மிஷின் என்ன? தும்பு முண்டாஸ் மிஷின் எல்லாம் போனது போட்டு வேறு லெவலில் செய்யணும். அப்படியே விளையாட்டு சாமான ஐட்டங்கள் சின்ன பிள்ளைகள சின்ன நாங்கள் கேட்டிய கிளியன்னு சொல்லி லண்டன்லேருந்து வந்துக்கிறோம் யூடியூப் சேனல். ஓகேண்ணா, நன்றியா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, இவன் நந்தீஸ் வந்து ஒரு இன்றைக்கு அறிமுகப்படுத்திக்கணும். ஒரு ஆட்டோவை கொண்டு வந்து கொலனில் அறிமுகப்படுத்திக்கணும். நந்தீஸ் ஆட்டோவில் வச்சு அப்பம் சுட்டு அண்ணன் கொடுக்குறாரு. அப்பம் தானே அண்ணா? ஓ, ஆட்டோவில் அப்பக்கடை, ஆட்டோவில் அப்பக்கடை போட்டிருக்கணும். அப்படியே நந்தீஸ் இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் அவன் சாப்பாடுகள் எல்லாமே சொல்லணும். சாப்பாடுகள் எல்லாமே விற்கணும். இங்கே பாருங்க, கறி பனசு இருக்குது, அதே மாதிரி மீன் பனசு இருக்குது, மிதிவடி ஹோலண்டில் ரோலில் மிதிவடி விற்கணும். பாருங்கள் மிதிவடியை எப்படி இருக்கான்னு. மிதிவடி உள்ளுக்கு இந்தியே நேரடியாக பேக்கரி எல்லாம் கொண்டு வந்து அவன் எல்லாம் கொண்டு வந்து சாப்பாடு சமைச்சு செய்து கொடுக்கணும். அப்படியே இந்த பக்கத்தில் ஆக்கள் எல்லாம் பிஸியாக எங்கட ரோஸ் பான், ப்ரௌன் பான், ரோஸ் பான், இந்த மில்க் ஷேக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இவைக்கு தனி ஒரு வீடியோ ஃபுட் ரிவ்யூ ஒன்று செய்கிறேன். ஓகே, எனிவே இந்த வீடியோவை உடனடியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கத்தானே வேணும். அதனால் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, எல்லாருமே வந்து மங்களகரமாக அப்படியே ஊர் மாதிரி கோயில் திருவிழாவில் என்ற ஃபீலோட கொடுக்குது எங்கள் ஹொலண்டில். இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கும் ஹொலண்டில் இது இருக்கும். அதே மாதிரி நாளைக்கும் இருக்கும். இந்த இதுக்குள்ள அக்கா இருக்கா கொஞ்சம் பிள்ளைங்க அக்கா குறைக்காமல் கொஞ்சம் நல்ல பெரிய வடை விற்கிறாங்க பாருங்கள். நல்ல வடை, அங்கால கொம்பு வனஸ், மட்டன் ரோல், ஃபிஷ் ரோல், மிதிவடியாக பாருங்கள். ஆனால் நான் மிதிவடி மாதிரி இருக்குமோ? மிதிவடி தானே? ரெண்டு பக்கம் இறைச்சி முட்டையெல்லாம் இருக்குமா கறிக்கு? ஓகே, இறைச்சி முட்டையெல்லாம் இருக்குமா? இங்கே மேலே நடிகப்பமா என்ன அது மேலே பேக்கில் இவன் கொண்டு போய் வேலாம் பேக் பண்ணி. சூப்பர். ப்ரௌன் பானெல்லாம் செய்து கொடுக்கணும். ஓகே, வேறு என்ன வீடியோவை இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவை சுட இன்னொரு 1 ஹவரில் திருப்பி போடுறேன், முடிக்கிறேன். கேட்டிய கிளி புதுகும் ஒரு காதையான்.